கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோசுவா 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயிமும் சுதந்தரித்தார்கள். யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயிமும் சுதந்தரித்தார்கள் என்று யோசுவா 16:4 எழுதப்பட்டுள்ளது. யோசேப்பு எகிப்தில் தனது வருத்தம் யாவையும் மறக்கும்படி தேவனால் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் பலன்கள்தான் மனாசே, எப்ராயிம். தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு போல் வேறொருவன் உண்டோ என பார்வோனால் பாராட்டப்பட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கப்பட்டான். யாக்கோபு தன் முதிர் வயதின் இறுதி நாட்களில் இவர்கள் பூமியில் மிகுதியாய் பெருகக் கடவர்கள் என எப்ராயிமையும் மனாசேயையும் ஆசீர்வதித்தான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு காரணம் என்ன? கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் எதை செய்தானோ அதை அவர் வாய்க்க பண்ணினார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது யோசேப்பின் வாழ்க்கை செழிப்பினை பெற்றுக்கொள்ள இதுதான் பரம ரகசியம். யோசேப்பின் புத்திரருக்கும் இஸ்ரவேலருக்குள் பங்கு வீதம் கிடைத்தது. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாகிய யோபுவை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என கர்த்தரால் சாட்சி பெற்ற ஒரே மனிதர் யோபு. பல துன்பங்கள் மத்தியிலும் யோபு கர்த்தரை அவதூறாக பேசாமல் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்ததால் சாத்தானுடைய கூற்றை பொய்யாக்கினார். சாத்தான் தோற்று போனான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று யோபு 42ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். உலக வரலாற்றில் மிகவும் பொறுமை உள்ளவராக யோபு கருதப்படுகிறார். துன்பங்களின் வழியாய் கடந்து செல்லும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யோபு ஒரு சிறந்த முன்மாதிரி. ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரால் மிகவும் நேசிக்கப்படும் நீதிமான்களில் யோபு ஒருவர் என வேதம் கூறுகிறது. எல்லா நிலைகளிலும் கர்த்தரையை சார்ந்து கொள்வதன் மூலம் சாத்தானை வென்று தேவன் தரும் இரண்டத்தனையான நன்மைகளை நாமும் பெற்றுக்கொள்வோம். பாவத்திற்கு சிறிது இடம் கொடுத்தாலும் அதற்குரிய தீங்குகளையும் இழப்புகளையும் சந்திக்க நேரிடும் என்பதில் கவனமாயிருப்போம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நீங்கள் வெறுக்கும் காரியங்களை நாங்களும் வெறுத்து நீங்கள் தரும் இன்பங்களை சுதந்திரித்து கொள்ள கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.